தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் முதல் பெண் சபாநாயகர் ஆகின்றார். தமிழ்நாட்டின் முதல் பெண் சபாநாயகர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு திமுக கூட்டணி கட்சிகளை நாடி வருகிறார். தற்பொழுது சிபிஐ, சிபிஐஎம் ஆகியவை ஆதரவு கொடுத்துள்ளன. திமுக கூட்டணி கட்சிகளில் ஒரு முக்கியமான கட்சி தேமுதிக 10 தொகுதிகளில் போட்டியிட்டது. 1000 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக வாங்கியது. ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. பிரேமலதா மட்டும் வெற்றி பெற்றார். பிரேமலதா தன்னை ஆட்சி அமைக்க ஆதரவு தருமாறு கடிதம் அனுப்புவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் விஜய்க்கு அனுப்பவில்லை. ஆனால் தற்பொழுது விஜய் அவர்கள் பிரேமலதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. பிரேமலதாவுக்கு அமைச்சர் பதவி தர அவர் விரும்பவில்லை. ஆனால் பிரேமலதாவோ தனக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார். சபாநாயகர் பதவி என்பது முதலமைச்சர் பதவிக்கு சமமான பதவி. சட்டசபைக்கு அவர்தான் தலைவர். தனக்கு பொருத்தமான பதவி சபாநாயகர் பதவி. ஆகவே சபாநாயகர் பதவி தருமாறு நடிகர் விஜயிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் வரவில்லை. பிரேமலதா சபாநாயகர் ஆகின்றாரா அல்லது அவரது ஆதரவு தேவையில்லை என்று விஜய் ஒதுக்கி விடுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.